வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசி கூட பேர இருக்கின்ற சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அதிசார சனி பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொது பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதை தான் முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. துலாம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசிங்க மற்றும் சுவாதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அனைவருமே துலாம் ராசி கூட தான் பேராவீங்க. துலாம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான். நீங்க வேண்டி வணங்கண்டிய கடவுள் நாராயண பெருமானுங்க. சுவாதி நட்சத்திரம் முதல் பாதம். நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி சுக்கிர பகவான் மற்றும் நவம்ச அதிபதி குரு பகவான். சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி சுக்கிர பகவான் மற்றும் நவம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவான். சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி சுக்கிர பகவான் மற்றும் நவம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவான். சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி சுக்கிர பகவான் மற்றும் நவம்ச அதிபதி குரு பகவான்க. இப்போ நம்ம சொல்ல போகிறது இந்த 4 பாதங்கக்காரங்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பலன்கள் தாங்க. சரிங்களா? அதாவது இதில் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நட்சத்திர அதிபதி ராகு பகவானுங்க. சரிங்களா? ப்ளஸ் உங்களுடைய ராசி துலாம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான். ஸோ பொதுவாக ராகுவும் சுக்கிரன் இவங்க 2 பேருமே நட்பு கிரகங்கள் அப்படின்னக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால இந்த அதிசார சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு கெடு பலன்களும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி சனீஸ்வரர் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறாங்க. பொதுவாக சனீஸ்வரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பாவக்கிரகங்க. இவருக்கு இன்னொரு பேராக இருக்குது, நீதிமான் சொல்லிட்டு சொல்லுவோம், தர்மத்தின் காரகன் மற்றும் உழைப்பாளி. ஸோ சனீஸ்வரருக்கு நம்ம கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக நியாயமாக உழைக்கிறோமோ மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீமையும் செய்யாமல் அந்தளவுக்கு நமக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக செய்வாருங்க. அதே நம்ம மற்றவங்களுக்கு கெடு பலன்கள் செஞ்சுட்டு நம்ம அதில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்படின்னா, சனீஸ்வரர் என்ன பண்ணுவார்னா அதை விட 4 மடங்கு நமக்கு கெடு பலன்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவார். இதுதான் அவருடைய ஒரு தனித்துவங்க. இப்போது பொதுவாக சனீஸ்வரர் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்தில் 2, 3, 7, 10 அல்லது 11 ஆகிய வீடுகளில் அமர்ந்திருந்தார் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷமான நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றது ஐதீகங்க. அது சனீஸ்வரர் ஒருத்தவங்க பர்சனல் பர்த் சார்ட்டில் 4, 5 மற்றும் 8 ஆகிய வீடுகளில் அமர்ந்தார் அப்படின்னா உங்களுக்கு கெடு பலன்கள் செய்வார் அப்படின்றது ஐதீகங்க. அதே சனீஸ்வரர் தான் எங்கே இருந்தாலும் சரி, தான் நின்ற இடத்துலேருந்து தன்னுடைய 3, 7 மற்றும் 10ஆம் பார்வையை எந்தெந்த வீடுகளை பார்க்குறாரோ அந்த வீட்டோட பலன்களில் பிரதிபலிச்சுட்டு போயிடுவார். இதுதான் அவருடைய ஒரு தனித்துவம்ங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். அப்போனா எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததும் 4வது இடத்துல இருந்தார், இப்போ 5வது இடத்துல இருக்காரு, அப்போ எங்களுக்கு கெடு பலன்கள் செய்வார் அப்படின்ட்டு நீங்கள் பொதுவாக நம்ம சொன்னது சனீஸ்வரருடைய தன்மைங்க. ஆனால் இப்போ துலாம் ராசி நண்பர்களுக்கு சனீஸ்வரருடைய சொந்த வீடுகள் பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 5. சரிங்களா? இப்போ சனீஸ்வரர் தன்னுடைய சொந்த வீடான 5வது வீட்டில் இருக்கார் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இப்போது துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் மற்றும் நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அதிபதி ராகு பகவான். 2 பேருமே நட்பு கிரகங்கள். அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு கெடு பலன்கள் அந்தளவுக்கு கண்டிப்பாக செய்ய மாட்டார் சனீஸ்வரர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போது இந்த அதிசார சனி பயிற்சி அப்படின்றது என்னைக்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 29, 2022 அன்னையிலேருந்து இதுக்கப்புறம் மறுபடியும் வக்ர சனி பயிற்சி நடக்க போகுதுங்க. அது என்னைக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 23/10/2022 அன்னைக்கு திரும்பியும் சனீஸ்வரர் என்ன பண்ணுவார்னா கும்பம் ராசியிலேருந்து மகரம் ராசிக்கு பின்னோக்கி பிரயாணம் பண்ணுவார். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனீஸ்வரர் பகவான் மறுபடியும் பின்னோக்கி போயிட்டு உங்களுடைய 4வது வீடான தாயார் ஸ்தானுக்கு பயிற்சி ஆவார். மறுபடியும் அக்டோபர் 23, 2022 அன்னையிலேருந்து ஜனவரி 16, 2023 வரைக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்ததோ அதே மாதிரி சுச்சுவேஷன் மறுபடியும் கண்டினியூ ஆகுங்க. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏப்ரல் 29க்கு முன்னாடி சுச்சுவேஷன் நல்லா இல்லை அப்படின்னா கூட இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி கிளியராக தெரியும் இதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருந்தது அப்படின்ட்டு. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் நிதானமாகவும் மற்றும் நேர்
வழியில் போகிறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக நல்லபடியாக நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க இந்த அதிசார சனி பயிற்சி மூலமாக. இப்போது பொதுவாக வந்து அதிசாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் வந்து தன்னுடைய இயல்பு நிலையை விட்டு கொஞ்சம் சீக்கிரமாக முன்னேறி அடுத்த வீட்டுக்கு, அதாவது அடுத்த ராசிக்கு பிரயாணம் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து அதிசாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொதுவாக சனீஸ்வரர் வந்து 2.5 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை வந்து பயிற்சி ஆவார். இந்த தடவை வந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்து பயிற்சி ஆகிட்டாருங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து அதிசாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ப்ளஸ் வக்ரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னேறி போயிருக்க வீட்டிலேருந்து மறுபடியும் பின்னோக்கி வருவாங்க. சரிங்களா, உதாரணத்துக்கு இப்போ வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து அக்டோபர் 23, 2022 அன்னைக்கு வந்து பின்னோக்கி வந்து மறுபடியும் வந்து மகரத்துக்கே பயிற்சி ஆகிடுவார். இது பேர் தான் வந்து வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் ராகு கேது அப்படின்னு சொல்லிட்டு 2 சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி என்றைக்குமே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பின்னோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னக்கூடிய காரணத்தினால அந்த 2 கிரகங்களுக்கு மட்டும் வக்ர பயிற்சின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி என்றைக்குமே இருந்தது கிடையாதுங்க. ஓகேங்களா, அதே குரு பகவான் மற்றும் சனீஸ்வரர் இவங்க 2 பேருக்குமே வந்து வக்ர பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாகவே இருக்குங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதிசாரம்னா என்னது மற்றும் வக்ரம்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு அதிசாரமாக பயிற்சி ஆனது வந்து ஏப்ரல் 29ஆம் தேதி. அதே மாதிரி சனீஸ்வரருடைய இன்னொரு தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ரொம்ப மெதுவாக தான் நமக்கு வந்து செய்து கொடுப்பார். அதாவது ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு நல்ல வேலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு காலையிலே பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலையில் வந்து ஒரு சின்ன தடை இருக்குங்க. மறுபடியும் வந்து ஓகே நம்ம ஏன் அதை இன்றைக்கி பண்ணணும், ஓகே கொஞ்சம் தள்ளி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனநல அந்த மாதிரி மாறும். இதற்கு காரணம் வந்து சனீஸ்வரர் தான். நீங்கள் எந்த ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அதில் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து பின்னோக்கி செல்வதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் வந்து சனீஸ்வரர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே சமயம் இது நல்ல பலன்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. நல்ல பலன்கள் மற்றும் கெடு பலன்கள் ரெண்டுத்தையுமே வந்து சனீஸ்வரர் வந்து டிலே பண்ணி தான் கொடுப்பார். கெடு பலன்கள் அப்படின்றது அவங்களுடைய சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். ஸோ பொதுவாக வந்து நீங்கள் வந்து பயப்படலாம், அப்போ 5வது வீடுன்றது செட் ஆகாது அப்படின்ட்டு நம்ம அதுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ மற்ற ராசிக்காரங்களுக்கு ஓகேங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் வந்து தன்னுடைய சொந்த வீடான 5வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால, அது மட்டும் இல்லாமல் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு தான் வந்து அதிபதி அப்படின்ற காரணத்தினால 2 பேருமே முக்கியமாக நட்பு கிரகங்கள் அப்படின்ற இன்னொரு காரணத்தினாலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கெடு பலன்கள் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகுக்கு வந்து 2 நட்பு கிரகங்கள், ஒன்று உங்களுடைய துலாம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான் மற்றும் இப்போது இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பகவான் 2 பேருமே வந்து நட்பு கிரகங்கள் அப்படின்னக்கூடிய காரணத்தினால ராகு கூட ஒத்து போயிடுவாங்க. ஸோ சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு வந்து மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டிலே சொன்னோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக தாங்க பண்ணுவார். இப்போது நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது வரைக்கும் வந்து தொழிலில் அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படல அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பீடாகவே வந்து தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலுங்க. சனீஸ்வரர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா 12/7/2022 அன்னைக்கு கும்பம் ராசியில் தான் இருப்பார். இப்போவும் கும்பம் ராசியில் தான் இருக்கார் ஏப்ரல் 29ஆம் தேதியிலேருந்து. ஆனால் 12/7/2022 அன்னைக்கு வந்து வக்ரகதிக்கு வந்து போயிடுவாருங்க. சரிங்களா, இது வந்து ரொம்பவே நல்ல விஷயங்க. எப்பவுமே வந்து ஒரு பாவ கிரகமோ வந்து உங்களுக்கு வந்து வக்ரகதிக்கு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இப்போ இது வரைக்கும் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்லோவாக தான் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஒரு தடவை வந்து சனீஸ்வரர் வந்து வக்ரகதிக்கு போயிட்டார் அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்பவே ஸ்பீடப் பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்க்காத வண்ணமாக வந்து ஸ்பீடு வந்து ரொம்பவே அதிகப்படுத்துவாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் நேற்று காலையில் ஒரு விஷயம் நினச்சிருந்துருப்பீங்க, அது வந்து ஓகே இன்றைக்கி காலையில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து பொதுவாக வந்து இன்னும் 2-3 நாளைக்கு தள்ளி போடுறது தான் சனீஸ்வரரோட ஒரு தன்மைங்க. ஆனால் இப்போ சனீஸ்வரர் வந்து ஜூலை 12, 2022 சரிங்களா அன்னைக்கு வந்து வக்ரகதிக்கு போயிட்டு கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் டிலே பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா, ஸ்லோனஸ் சொன்னோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து இனிமேல் ரெட்டிப்பு மடங்கமாக உங்களுக்கு வந்து வேகம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு செய்யணும் அப்படின்ற வேலையை வந்து இன்னைக்கு மத்தியானமே முடிச்சிருவீங்க. இதுதான் வந்து சனீஸ்வரருடைய ஒரு தன்மைங்க. அவர் வந்து வக்ரகதிக்கு போயிட்டார் அப்படின்னாலே இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்களில் தடைப்பட்டு போயிருந்ததோ, உதாரணத்துக்கு திருமண தடை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருமண தடை வந்து விலகிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி
ஒரு அருமையான வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பில் வந்து கொஞ்சம் மந்த நிலை ஏற்பட்டது அப்படின்னாலும் இப்போது இந்த வக்ரகதி காலத்தில், அதாவது ஜூலை 12, 2022 அன்னிலேருந்து 23/10/2022 வரைக்கும் உங்களுக்கு வந்து சனீஸ்வரரால் என்னென்ன பாதிப்புகள் ஆனீங்களோ அது எல்லாமே வந்து அந்த தடை அனைத்துமே வந்து விலகுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. இப்போது தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு புதிய வேலைக்காக நீண்ட நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையால் அந்த வேலை கிடைக்காத சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்குங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் முயற்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல புதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. ஏன்னா பாவகிரகமான சனீஸ்வரர் வந்து வக்ரகதிக்கு போயிட்டார், அதாவது நியூட்ரலைஸ் ஆகிட்டார், 0 மோடுக்கு போயிட்டார். இதனால் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நடக்காத நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து ரொம்பவே ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் சனீஸ்வரருடைய ஒரு தன்மைங்க. நெக்ஸ்ட்டு இப்போ குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்கள், நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த தாய்மார்கள் வந்து ரொம்பவே மனவருத்தத்தில் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு வந்து உங்களுக்கு டாக்டர் மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த மெடிசனையும் விடாமல் கன்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இதெல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு அடுத்த 10 மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ பிறப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த அதிசார சனி பயிற்சி. நம்மளுடைய துலாம் ராசி கூட பேர இருக்கின்ற சுவாதி நட்சத்திர தாய்மார்கள் அனைவருக்குமேங்க. மேலும் வந்து ஒரு சிலர் வந்து இப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் ஜாப்காக சர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த அதிசார சனி பயிற்சிங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஜூலை 12ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 22ஆம் தேதி வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்களை தடை பண்ணிட்டு இருந்தாரோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கு ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக ஆரம்பிச்சிடும். இதனாலே வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி வந்து சற்று அதிகரிக்குங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட லாபம் வந்து சற்று கூடுதலாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை விட இன்னொரு அற்புதமான வேலை உங்களுக்கு கிடச்சிட்டு அதன் மூலமாக வந்து ஊதிய உயர்வும் சற்று அதிகமாகவே கிடைப்பதற்கு உங்களுக்கு சனீஸ்வரர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு அப்படின்னாலே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடை வந்து நீங்கள் கண்டிப்பாக கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாங்க. இதன் மூலமாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் இனிமேல் நடப்பதற்கு வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாகவே இல்லை அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அதே மாதிரி அனைவரும் வந்து ஒரு சின்ன தவறான விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, சனீஸ்வரர் அப்படின்றவர் எப்போவுமே அழிக்க ஆரம்பிச்சிடறாரு எல்லாருமே அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. சனீஸ்வரர் நினச்சார் அப்படின்னா அவரை மாதிரி கொடுக்குற கிரகம் யாருமே கிடையாதுங்க. அதே மாதிரி அவர் நினச்சார் அப்படின்னா அவரை மாதிரி அழிக்கிற கிரகமும் யாருமே கிடையாதுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சனீஸ்வரர் வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு நட்பு கிரகம், சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய சாத்தி நட்சத்திர நண்பர்களுடைய நட்சத்திர அதிபதி ராகு பகவான் மற்றும் சனீஸ்வரர் வந்து அவருக்கு நட்பு ராகுவுக்கு. அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கெடு பலன்களும் செய்ய மாட்டாருங்க. சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும். சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடக்கணும்னு என்ன நினச்சோம், எங்களுக்கு இன்கேஸ் நெகட்டிவ் நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மாதிரி நினைக்கிறவங்க உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் வந்து திருநாகேஸ்வரம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நாகதேவதைகளை வழிபட்டுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காலாஸ்ரீ அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் ஸ்ரீ காலாஸ்ரீ கோவிலுக்கு போயிட்டு ராகு காலத்தில் நல்லா கேட்கோங்க, ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிவிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாதாள கணபதி கோவிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு அதன் பிறகு அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுடைய நட்சத்திர நாதனான ராகு பகவான் வந்து பலம் பெறுவாருங்க. இதன் மூலமாக வந்து உங்களுக்கு நடக்கவிருக்கும் கெடு பலன்கள் எல்லாமே விலகிட்டு இனிமேல் நடப்பவை எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் உங்களால் வந்து இப்போது நம்ம சொன்ன காலாஸ்டிக்கு போக முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது திருநாகேஸ்வரம் போக முடியல அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து நீங்கள் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அந்த போயிட்டு வந்ததோட பலன் வந்து ஒரு வருட காலத்திற்கு உங்களுக்கு வந்து நீடிக்குங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வருட காலத்திற்கு உங்களுக்கு எந்த ஒரு தீமையான பலன்களும் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே சனீஸ்வரர் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் வந்து கரெக்டான சனி பயிற்சி வந்து என்னைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
17/1/2023 ஜனவரி மாதம்ங்க. அன்னைக்கு தான் வந்து கரெக்டான சனி பயிற்சி வந்து நடக்குது. ஓகேங்களா? அதன் பிறகு வந்து உங்களுக்கு அனைத்துமே மாற்றங்கள் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஓகே சுவாதி நட்சத்திர நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து துலாம் ராசி கூட பேர இருக்கின்ற சுவாதி நட்சத்திர நண்பர்கள் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிசார சனி பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொது பலன்கள் பற்றி தெரியப்படுத்தியிருக்கோங்க. இப்போ நம்ம சொன்னது அனைத்துமே பொது பலன்கள் மட்டும்தாங்க. இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசை நடக்குது மற்றும் என்ன புக்தி நடக்குதோ அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து கிடைக்குமே தவிர மற்றபடி இப்போ நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்களில் 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா அதில் 70% நண்பர்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. மேலும் 30% நண்பர்கள் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? ஓகே சுவாதி நட்சத்திர நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.